வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3யோட சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப நாட் லைவ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டுச்சு. ஸோ 13ஆம் தேதி அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டும் செக் பண்ணுறப்ப நாட் லைவ் அப்படின்ற மாதிரி தான் காட்டுச்சு. இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு சாம்பிளாக வந்து ஒருத்தரோட நம்பர் எடுத்து நான் போட்டு பார்க்குறேன். அது எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நான் செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ஓப்பன் ஆச்சு. அதனால உடனுக்குடியே அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக RRBChennai.in அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் ஷோ ஆகும். நமக்கு தேவை கிரேட் 3. அந்த கிரேட் 3க்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ண சொல்லும். கேப்சா இதெல்லாம் என்டர் பண்ண உடனே நாட் லைவ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து அந்த யூசர் ஐடியை போடுறேன். யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்? ஓகேவா? அங்கே சிட்டி எங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வேலூரில் போட்டிருக்காங்க. ஓகேவா? வேலூரில் போட்டிருக்காங்க. ஸோ 29 டிசம்பர் தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 29 தேதி நடக்குது. ஷிஃப்ட் 2ல் வந்து இந்த கேண்டிடேட் எழுத போகிறாரு. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆந்திர மாநிலம் அது போல் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் போடாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போட்டிருக்காங்கன்னா ஓகே பரவாயில்ல தான். ஓகேங்களா? சென்னை ஜோனில் அப்ளை பண்ணியிருக்காரு. வேலூரில் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஜெயிலே சொன்னது தான். இருந்தாலும் ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன். மொத்தம் 3 ஷிஃப்ட் நடக்கும். ரிப்போர்ட்டிங் டைம், க்ளோசிங் டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு 3 இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்குள்ளே இருக்கணும் 7:30க்கு. அதே பண்ணி கேட்டு க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கணும் 8:30. ஏன்னா சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சில டைம் ஆகும். ஓகேவா? எக்ஸாமினேஷன் 9 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகும். 90 நிமிஷம் 100 கொஸ்டின். ஓகேவா? ஜெய்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான். செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் வந்து நடக்கும். தேர்ட் ஷிஃப்ட்டும் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு RRB ஜெய் எழுத போகிறப்ப ஒரு திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் டிலே ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஆனதே கிடையாது. ஏன்னா டிசிஎஸ் தான் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஜெயில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. 1 ஹவர் டிலேவாக ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அட்டன் பண்ணதால 9 மணிக்கு அட்டன் பண்ணல. 10 மணி தான் லாகினே பண்ணாங்க. ஓகேவா? 10 மணில தான் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது போலலாம் எனக்கு இதுக்கப்புறம் நடக்காது. ஸோ சொன்ன டைமுக்கு கரெக்டாக நடக்கும். சரிங்களா? அதனால் எல்லாமே ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே இருக்க பாருங்கள். அதே மாதிரி வந்து ரொம்ப ஏர்லியாக போயிட தேவையில்ல. வேறு வழியில் வெவ்வேறு மாநிலத்தில் போட ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஏர்லியாக தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. கரெக்டான அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ மற்றபடி ப்ரொசீஜர் என்ன எல்லாமே 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து கால் லெட்டர் வரும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிடேட் வந்து 29 எழுத போகிறாருன்னா 4 நாளைக்கு முன்னாடி 25 தான் இவருக்கு ஆல் டிக்கெட்டே வரும். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு மட்டும்தான் வரும் தவிர மற்ற எதுவுமே வராது. சரியா? ஸோ ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அது என்னெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க, ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி நான் ஜெயிலில் போட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வரும். பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து ப்ரொசீஜர் பண்ணுறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்ற ஆல்ரெடி ஜெயில் எழுதுறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான், பயப்பட தேவையில்ல. ஆதார் ஒரிஜினல் கம்பல்சரி நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ ஆதார் மட்டும் தான் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரூஃப் நம்ம கொண்டு போனால் போதும். ஒன்று வந்து பேன் கார்டு இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம். ஸோ அதுக்குமே வேலை இருக்காது. ஆதார் கார்டு கொண்டு போனீங்கன்னா ஃபோட்டோ கண்டிப்பாக 2 கொண்டு போய் ஆகணும். ஒன்று தான் தேவைப்படும் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு. அதே மாதிரி கால் லெட்டர் 2 கொண்டு போவாங்க. நார்மல் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதும். கலர் ஜெராக்ஸ் தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டிங்க கலர் பிரிண்ட் அவுட் என்னமான கலர் தான் தேவையில்ல. நார்மல் ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். நார்மல் பிரிண்ட் அவுட் இருந்தாலே போதும். சரியா? ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் SC ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் எங்கேருந்து எங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் இந்த டெக்னீஷியனே வந்து வேறு எங்கேயாவது போட்டிருக்காங்க, வேறு மாநிலத்தில் போட்டிருக்கிற மாதிரி இருந்தால் 29 இந்த கேண்டிடேட் சப்போஸ் வந்து வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் போட்டிருக்கான்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரெயின் டிக்கெட் இப்போயே புக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அன்ரிசர்வில் போயிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அன்ரிசர்வில் போக முடியாதனால ஆகிடுச்சு. அது எல்லாமே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் ரிசர்வ் பண்ணி ப்ரீ பிளான்டாக போங்க. ஓகேவா? ப்ரீ பிளான்டாக போங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துங்க. அங்கே போயிட்டு வந்து டென்ஷனில் தூங்காமல் கொள்ளாமல் எழுதிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கொஷினும் மறந்தால் போகும். எந்த கொஷினும் ஞாபகமும் இருக்காது. ஓகேவா? சரி, இப்போ இதில் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ஷிஃப்ட் எழுத போகிறவங்க உங்களால் முடிஞ்ச கொஸ்டின் ஞாபகம் வச்சிருக்க கொஸ்டின் வந்து நம்மளோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே? ஜேஇ நான் எழுத போனப்போ ஃபஸ்ட் ஷிஃப்ட் போட்டதுனால எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஞாபகம் இருந்துச்சோ அது எல்லாமே நான் போட்டேன். ஆல்மோஸ்ட் அதுபடி தான் சேம் பேட்டர்ன் வந்துச்சு. நிறைய பேர் நீங்கள் அட்டன் பண்ணுங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? சேம் பேட்டர்ன் தான் வந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கும் அதே பேட்டர்ன் தான் வரும். ரீசனிங்கில் நியூ பேட்டர்ன் கேட்டாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 கொஸ்டின் வரும். நியூ பேட்டர்ன்லேருந்து 4 கொஸ்டின் வரும். அது என்னென்ன நியூ பேட்டர்ன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரீசனிங்கில் கேட்ட நியூ பேட்டர்ன். ஓகேவா? சாலிடாக 3லேருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக கேட்பான். அதனால் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் யார் எழுத போகிறீங்களோ
எல்லா கொஸ்டினுமே ஞாபகம் வைங்க. அப்படி கொஸ்டின் ஞாபகம் வைக்க முடியலனா மேஜராக மேக்ஸ் ரீசனிங்காச்சும் நீங்கள் ஞாபகம் வைங்க. அந்த டாப்பிக்கை வந்து நம்மளோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்ப்போம் யார் யார் என்னென்ன ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த நியூ பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட வீடியோ தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. அதுலேருந்து ஒரு இது வரைக்கும் முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாமில் ஏஎல்பியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்டர்ன் வந்துச்சு, ஃபாலோடு பை ஆர்பிஎஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயில கேட்டாங்க. ஸோ அடுத்து டெக்னீஷியனுக்கும் அதே தான் கேட்பாங்க. அதனால் என்னென்ன கொஸ்டின் அதில் கேட்டாங்களோ எல்லாமே எடுத்து ஒரு வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகலை, அதாவது வந்து ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெலகிராம் லிங்கில் யூசர் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் கொடுங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.